பிரைஸ் லார்ட். ஆஸ்டின் தமிழ் சபையின் தமிழ் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆராதனைக்கு கடந்து வந்த ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால எங்கள் வாழ்த்துதலையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். சங்கீதம் 96 இப்படியாக சொல்கிறது: கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறதாப்பா. ஆண்டவரே, நாள்தோறும் ஆண்டவரே நாங்கள் உண்மை பாடி நாங்கள் உண்மை துதித்து உண்மை ஆராதித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. நம் பலனாகிய தேவனை கம்பீரமாக பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி வாசிக்கிறாப்பா. சீயோன் குமாரத்தையே கம்பீரித்த பாடு, இஸ்ரவேலின் பரிசுத்தர் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கர்த்தாவே, ராஜா அப்பா, நாங்கள் ஆண்டவரை கம்பீரித்த பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரை நீரே மகிமைப்படுவீராக. எங்கே 2-3 பேர் நாமத்தினால கூடி இருக்கிறீங்களோ அங்கே உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு வருகிறேன்னு எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேவன், வாக்கு மாறாத தேவனா இருக்கிறீங்க அப்பா. இந்த வேளையில் எங்கள் மத்தியில் வாசமான கர்த்தரை கடந்து வருவீராக. ஆண்டவரே, நாங்கள் ஆவியோடும் அப்பா ஆண்டவரே உண்மையோடு நாங்கள் உண்மை தொழுது கொள்ள கர்த்தரை எங்களுக்கு கிருபை செய்ய. உமக்கு பிரியமான ஆராதனை நாங்கள் ஏறெடுக்க கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறாப்பா. நீரே மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆவியானவர் என்னோடு கூட நீர் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கேட்க காதுள்ளவன் கேட்க கடவுள்னு சொல்லிட்டீங்க ஆண்டவரே. அப்பா, அவருடைய வார்த்தைகள் அப்பா வல்லமையோட அதிகாரத்தோடு புறப்பட்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. உம்முடைய மிகுந்த கிருபையினால உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு முன்பாக பணிந்து உம்மை தொழுது கொள்ளுவேன்னு தாவீது சொல்கிறது போல அப்பா, உம்முடைய சந்நிதிக்கு முன்பாக நாங்கள் பணிந்து நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம் அப்பா. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரசன்னம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக, நீர் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் இப்போ ஒரு சீசன் ஆஃப் ஜாய் அந்த டைம்ல இருக்கிறோம். நம்ம எல்லாரும் இதை குறித்து சந்தோஷப்படுறோம். நமக்குள்ள எவ்வளோ வாஞ்சைகள், ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. இந்த மந்த்ல நம்ம ஆண்டவர் கிருபையா அவரோட ரட்சிப்பை நமக்கு கொடுத்த ஒரு சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் தாமே நம்ம யாரெல்லாம் இந்த ரட்சிப்பை அடையாமல் இருக்காங்க, தெரியாமல் இருக்காங்க, அறிவிக்கப்படாமல் இருக்காங்க, அவங்களை குறித்து பாரப்பட்டவங்களாய் நம்ம இந்த ஆராதனையில் பங்கு கொள்வோம். இந்த சீசனில் உங்கள் நெய்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் நம்ம பெற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, சந்தோஷத்தை மற்றவங்க இடத்துல பகிர்ந்து கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையாக இது இருக்க போகிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதனால் எல்லாரும் சந்தோஷமாக பாடுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த பாடல் பாடும் பொழுது ஆண்டவர் கொடுக்குற அந்த சமாதான தாமை நம்மளுடைய குடும்பத்திலும், நம்மளுடைய கம்யூனிட்டியிலும், நம்ம வேலை பார்க்குற இடத்திலும், நம்ம சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியிலும் வருவதாக. ஆமென். Joy to the world, the Lord is come. Oh, let him receive her peace. Oh, let every arm prepare his truth, and heaven and nature sing, and heaven and nature sing.
not just you being born in this earth, O Lord, but being born in our hearts. எங்கள் இருதயத்தில் நீர் பிறந்திருப்பதற்காக அதனாலே ஏற்பட்ட சந்தோஷத்தை குறித்து நாங்கள் பாடுகிறோம்ப்பா. ஓ, எங்கள் இருதயத்தில் நீ ராஜாவாய் வீட்டிருப்பதற்கு அந்த சந்தோஷத்தை நினைத்து பாடுகிறோம் டாடி. நீர் எங்கள் ராஜாப்பா. ஓ, ராஜாதி ராஜா நீ, கர்த்தாதி கர்த்தா நீ. ஓ, ராஜரீக உடையவன் நீ, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவாதி தேவன் நீ. ஆகவே நாங்கள் பாடுகிறோம், எங்கள் இருதயத்தை சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கிறேன். அது பொங்கி 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 வழிகிற சந்தோஷம். அந்த சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. Oh, the world circumstances will not take away the joy from you. அந்த சந்தோஷத்தை என் இருதயத்திலிருந்து யாராலும் எடுத்து போட முடியாதப்பா. நீ தந்திருக்க சந்தோஷம். கிரேக்கன் என்றும் வேறு எந்த மொழியன் என்றும் வெவ்வேறு பற்பல காரியங்கள்னால நம்முடைய இருதயங்களோ நம்முடைய சிச்சுவேஷன்ஸோ பல காரியங்கள்னால பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய தூய ரத்தத்தினால நம்மளை பிரித்தெடுத்தார் அந்த இயேசு, நம்மளை தேர்ந்தெடுத்தார் அந்த ஆண்டவர். இன்னைக்கு இந்த வாரத்துல பற்பல சூழ்நிலைகள் பல காரியங்கள் நமக்கு நேரிட்டு இருந்தாலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன்ப்பா. I know my situations may differ ஆண்டவரே. என்னுடைய எண்ணங்கள்ல நிறைய காரியங்கள் இருக்குப்பா. ஆனா இன்னைக்கு என்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றிலும் நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய எண்ணங்கள்ல நான் உம்மை நோக்கி என்னுடைய எண்ணங்களுக்கு உம்மை நான் திருப்புகிறேன் ஆண்டவரே. என்னை தெரிந்தெடுத்த அந்த ரத்தத்திற்காக இன்னைக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என்னால முடியாட்டி கூட ஆண்டவரே, I just want to lift my hands and tell உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. நான் இன்னைக்கு நம்முடைய தூய பலிகளை ஆண்டவருக்கு செலுத்த போறப்ப வழிகள் செப்பனிட போகிறது. எந்தெந்த காரியங்கள்ல that has to be set right, God is gonna set right. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அனுகூலங்கள் உண்டாகணுமோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ரூவாவாக அவர் கடந்து வரணுமோ, ராஃபாவாக அவர் கடந்து வரணுமோ, ஷாமமாக அவர் கடந்து வரணும். This God is gonna intervene amidst us. அவரோடு நாம் சேர்ந்து ஆராதிப்போமா அந்த ஏஞ்சல்ஸோடு.
லூக்கா 1:38 இப்படியா சொல்கிறது. தேவதூதர்கள் வந்து மரியாள் இடத்துல அந்த செய்தியை அறிவித்த போது மரியாள் சொன்னால், இதோ நான் கர்த்தருக்கு அடிமை. Behold, I am the Lord's servant. Whatever it pleases for him, let him do. அவருக்கு என்ன விருப்பமா இருக்குதோ, ஆங்கில வேதாகம் அப்படி சொல்லுது, whatever pleases him, let him do. அவருக்கு என்ன விருப்பம், என் வாழ்க்கையை கொண்டு அவர் என்ன செய்யணும்னு நினைத்திருக்கிறாரோ அதை அவர் செய்யட்டும். நான் அதற்கு இடையில வரமாட்டேன். நான் அவர் சித்தத்துக்கு விரோதமாய் நடக்க மாட்டேன். Lord, let your will be done. Let your will be done. அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் கரத்தில் எடுத்து பயன்படுத்தினார். மரியாளை கரத்தில் எடுத்து பயன்படுத்தின பார்க்கிறோம். யாக்கோபு அவன் எத்தனாய் எல்லாவற்றையும் இழந்தவனாய் ஒருவேளை யோர்தானை கடந்து போயிருப்பான். ஆனா திரும்ப வரும்போது சொல்லுகிறான், வெறும் கையனாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். ஆனா என் வாழ்க்கையை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்ததுனால, அவர் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்ததுனால இப்பொழுது இவ்வளவு பெரிய பரிவாரங்களோடு நான் கடந்து வருகிறேன். பாருங்க, மோசே வெறும் கோல் தான். அவன் அந்த தனிமையில் அந்த கோலோடு நடந்து போயிட்டு இருந்தான், வெறும் கோல் தான். ஆனா ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது அந்த கோலை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்தினார். ஐயா, உன் வாழ்க்கையில் ஒரு தனிமையில இவ்வளவுதான் என்கிட்ட இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உன் கரத்துல இருக்கிறது என்கிட்ட ஒப்பு கொடுத்து, whatever it pleases for you, let him do in my life. என் வாழ்க்கையில உங்க விருப்பம் நடக்கட்டும்பா. மரியாளுடைய ஜெபம் நம்முடைய ஜெபமா இருக்கட்டும். இந்த பாடலை நாம் பாடுவோம். என் தேவன் எனக்காய் ஏதாயினும் செய்திருவான், என் இயலாமையில நீ செயல்படுவீங்கப்பா. உன் கரம் என்னை விட்டு விலகாது. பாடுவோமா?
என் இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விடாதிருக்கும். ஓ இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விடாதிருக்கும். இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விடாதிருக்கும். ஓ இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விடாதிருக்கும். ஓ மலைகளை பெயர்த்தீரேன், தடைகள் உமக்கு. என் நோய்கள் உமக்கு என் மாத்தியம். ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். ஓ சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வாய். ஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறுப்போடு இது யாராவது வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை கிரகித்துக் கொள்ள முடிகிறது. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. தமிழ்ல சொல்லுவாங்க, தலைக்கு மேல வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்ன என்று சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில
நம்முடைய வாழ்க்கையில நமக்கு புரியாத, நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாத, ஏன் இந்த காரியம் என் வாழ்க்கையில நடந்தது என்று நினைக்கிற விதமான எத்தனை காரியங்கள் உண்டு. இன்றைக்கு அந்த தேவன்கிட்ட நாம் சொல்லுவோமா, கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆனால் ரோமர் 8:28 வாசிக்கிறது போல, சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் உம்மை நம்பினவர்களுக்கு, உம்மை விசுவசிக்கிறவர்களுக்கு, உம்முடைய அழைப்பின்படி நடக்கிறவர்களுக்கு, உம்முடைய ஆவியினால நடத்தப்படுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா இருக்கும் ஆண்டவரே. எல்லாரும் ஒரு உணர்வோடு அதை அவர்கிட்ட சொல்லுவோமா, உணர்வோடு சொல்லுவோமா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து. அப்பா, I can't digest, I cannot comprehend things that are happening around me, whether it is my family or whether it is children, whether it is job or whether it is my parents or whether it is the circumstances or schools or anything. Oh Lord, I don't know, எனக்கு புரியல, I don't comprehend, I don't understand. ஆனால் தகப்பனே, everything that's above my head is under your foot. Hallelujah. Everything that's above my head, என் தலைக்கு மேலாய் போன சகல காரியங்களும் உம்முடைய பாதத்தின் கீழாய் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய பாதத்தின் கீழாய் இருக்கிறது. சத்துருவின் தலையை நசுக்கின தேவன் நீர் ஆண்டவரே. சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் முடிக்கிற தேவன் நீர். சாபங்களை ஆசீர்வாதங்களாய் மாற்றி போடுகிற தேவன் நீர் ஆண்டவரே. என் எதிரியின் முன் எனக்கு ஒரு விருந்தொன்றை ஏற்பாடு செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. என் எதிரிகள் பெருக பெருக என் பந்தியின் அளவு பெருகும் ஆண்டவரே. அதுதான் the season of joy, season of hope, the confidence that it brings. நம்மை வெட்கப்படுத்தாத அந்த அன்பு, wonders of His love. நாம் பாடினோம், wonders of His love. நம்மை வெட்கப்படுத்தாத அன்பு, அந்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து உம்மை ஆராதிக்க எங்களை தகுதியுள்ளவர்கள் என்று எண்ணினீரே. கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீதமுள்ள ஆராதனையை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால, குமாரன் இயேசுவின் நாமத்தினால, பிதாவின் பாதங்களில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Quickly announcements. So right after the service, Naga will be few of us will be going for the carols, singing to the homes. Nama indru today and coming Friday and Saturday, 3 நாட்களும் இல்லங்களுக்கு விசிட் செய்து கேரல்ஸ் பாட போகிறோம். அதனால உங்களுடைய ஏற்கனவே சைன் அப்லாம் பண்ணிருக்கீங்க. more than 20+ homes are signed up. அதனால எல்லா ஸ்கெடியூல்லாம் போட்டு we really look forward to that. தேவனுடைய நற்செய்தியும் உலகத்திற்கெல்லாம் நற்செய்தி என்று தேவ தூதர்களால் அறிவிக்கப்பட்டது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்முடைய இல்லத்தில் அந்த செய்தி அறிவிக்கப்படுகிறதும். children are dismissed. So அதனால we will do the carols. Carols வந்து we do have if you want to join along with us, and there is a t-shirt, ATC t-shirt last year பண்ணது. If any of you do not have it, please you can collect the carols thing. Now for birthdays and anniversaries, we'll just quickly pray. And Janice, Andrew, right? Aaron. Okay, your brother is Andrew. Okay, Janice. And கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இந்த நாளில தகப்பனே, இது அந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிறிஸ்டாவுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜானிஸ்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆரன்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆண்டை நீர் கூட்டி கொடுத்திருக்கிறீர். குறிப்பாய் ஆண்டவரே, ஆரன் அண்ட் ஜானிஸ் ஆண்டவரை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகம் போதிக்கிற காரியங்கள் அல்ல, எங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்துல ஆவியானவர் போதிக்கிற, தேவன் தருகிற காரியங்கள் அவர்களுடைய இருதயமாகிய கற்பலகைகளில் எழுதப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் தேவனாலே நடத்தப்படும்படிக்காய், அவர்களை சுற்றி ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இருக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அக்கபடும் மாறுபாடும் உள்ள இந்த சந்ததியில தகப்பனே, எங்க பிள்ளைங்க வேர் பிரிக்கப்பட்டு உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் நீங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, அது கிறிஸ்டாவுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
ஆண்டவரே, மகளுக்கு நீர் கூட்டி கொடுத்திருக்கிற இந்த ஒரு வருடத்திற்காய், இந்த பல வருடம் கொடுக்க போகிற பல வருடங்களுக்காய், பல டெகேட்ஸ்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன தாவீதை போல நன்மையும் கிருபையும் மகளை தொடர்ந்து கிறிஸ்டா, சாம், ஜெபனியா எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாய் மகிமைப்படுத்த உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வழி நடத்தும், கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே மா. God bless. இந்த நாள்ல நாம் thank you for today's services in a different time. இன்றைக்கு வேற ஒரு 2:30 ஆரம்பித்திருக்கிறோம் because of Christmas and Greetings. அதனால ஒரு சுருக்கமான செய்தி. நாம் ஒரு 4 மணிக்குள் 3:45 by which we need to really get out of the campus actually. நான் என்ன இன்றைக்கு குறித்து பேசலாம் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது, you know, Evings also mentioned this in the while singing. நம்மை ஒன்று கூட்டி சேர்க்கிற அன்பு, அதுதான் தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பிற்கும் உலகத்துல மனுஷருடைய அன்பிற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம், மனுஷருடைய அன்பு பல நேரங்கள் ஒரு நேரத்துல ஒருமைப்பாட்டை கொண்டு வரும், ஒரு நேரத்துல பிரிவினை கொண்டு வரும். ஆனால் தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டதல்ல. நம்மை ஒன்று கூட்டி சேர்க்கிற ஒரு அன்பு. அதனாலதான் 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்துல சொல்லும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவார், do all things in love. சகலத்தையும் அன்பினாலே செய்யுங்க. அன்பில்லாமல் நீங்க எதை செய்தாலும் சரி, அது எனக்கு பிரதி உள்ளதானது அல்ல. So தேவனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில, especially as we are in the last part of our year 2024, இந்த 2024ல is it a holistic life? தேவன் நம்முடைய வாழ்க்கையில பரிபூரணமாய் சம்பூரணமாய் கொடுக்க வாஞ்சிக்கிற தேவன் அவர். எப்போதுமே சும்மா ஏதோ பார்ஷியலா உன்னை ஒரு இடத்துல ஆசீர்வதிச்சுட்டு இன்னொரு இடத்துல உன்னை தண்டிப்பேன், ஒரு இடத்துல உன்னை ஆசீர்வதிச்சுட்டு இன்னொரு இடத்துல சபிப்பேன், அவ்விதமான தேவன் நம்முடையவர் அல்ல. He wants us to have a holistic life in him. பாருங்க, பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அது ஒரு நல்ல அன்புள்ள சபை, நல்ல வளர்ந்து வருகிற சபை, ஐஸ்வர்யத்தில் மிகுந்த சபை. அவர்களுடைய ஆராதனை முறைகளும் அவங்க சபைகளிலே கூடுகிற கூட்டங்களும் அந்த ஏரியாலே ரொம்ப பிரசித்தமா இருந்தது. lot of people were there. ஆனால் பவுல் அப்போஸ்தலர் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார், இது தேவ அன்பு அல்ல. இது தேவ அன்பா இருக்குமானால் உலகத்தின் பார்வையில நீங்களும் ஒரு மதத்தை போல இருக்கலாம், நீங்களும் நல்ல ஆராதனையில் இருக்கலாம், நீங்க பெரிய சபையா இருக்கலாம், நீங்க அவர்களை போல ஏதோ உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஒரு சடங்கு ஆச்சாரியங்களை செய்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய அன்பா இருந்தால் அதற்குரிய அடையாளங்களை உங்களிடத்துல நான் காணவில்லை என்று பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறது தான் 1 கொரிந்தியர் மடல் முழுவதுமே. 1 கொரிந்தியர் மடல் முழுவதுமே அவர் அதை குறித்து தான் the focus, theme, purpose என்ன தெரியுமா? holistic Christian life. ஒரு முழுமை அடைந்த நிறைவடைந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் பவுல் அப்போஸ்தலர் அவர்களுக்கு எழுதுகிறார். இந்த மடலை அவர் எழுதும் பொழுது, அதாவது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, the end of his stay in Ephesus, ஆல்மோஸ்ட் ஒரு அந்த டைம்ல தான் இதை எழுதினார் என்று சொல்றாங்க. It is about roughly 4 years since the Corinthian church was formed. பவுல் அப்போஸ்தலர் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல போய் வாசிங்கன்னா 16ல போய் வாசிங்கன்னா நீங்க வாசிக்கலாம். சோ பவுல் அப்போஸ்தலர் ஸ்தாபித்த ஒரு சபை இது. 4 வருடங்கள் கொரிந்தியர் சபை கட்டப்பட்டு 4 வருடங்கள் ஆகிறது. ஆனா அதற்குள்ளாய் பல பிரச்சனைகள் அவங்கள்ட்ட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், multinational influence. Corinth was a very very successful trading location. சோ வியாபார மையம் அப்படினால என்ன இருக்கும்? ஒரு துறைமுக பட்டணம், வியாபார மையம்னா எப்படி என்ன இருக்கும்? பல 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 கல்ச்சர்ஸ், பல தேசத்திலிருந்து ஜனங்களும் கலாச்சாரங்களும் ஒன்று கூடி வந்து அவையெல்லாம் விடுதலையோடு சபைக்குள்ளேயும் வந்துருச்சு. பிரிவினைகளை கொண்டு வந்து விட்டது. நான் எங்க இருந்து வந்திருக்கேன், என்னுடைய பாரம்பரியம் என்ன, என்னுடைய மூதாதையர்கள் யாரு, அது பிரிவினைகளை கொண்டு வந்தது. இரண்டாவது, கல்ச்சரல் டிஃபரன்சஸ் அண்ட் செக்ஷுவல் இம்மொராலிட்டி. ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு உண்மை இல்லாத ஒரு தன்மை, சபை அதனால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு காரியம், ஸ்பிரிச்சுவல் அண்ட் செக்யூலர் பிரைட். ஆவிக்குரிய பெருமையும் சரி, நான் சொன்ன மாதிரி சபை வளர்ந்து வருகிற சபை, ஜனங்கள் வரங்களை பெற்ற ஜனங்கள்,
கொரிந்து சபையில இருந்த ஜனங்கள் வரம் பெற்ற ஜனங்கள், ஆனா கனிகளை காணும். வரம் பெற்ற ஜனங்கள், சொல்றார் ஆவிக்குரிய பெருமை, நான் உன்னை விட பெரியவன், நீ என்னை விட பெரிய, பொருளாதாரத்தில பெருமை, தொழில் முறையில பெருமை, சபைக்குள்ள வந்து பிரிவினையின் ஆவிகள் பல பல. எந்த அளவுக்கு பிரிவினையின் ஆவிகள்னா, ஒருத்தர் சூ பண்ணிட்டு கோர்ட் கேஸ் பண்ணிட்டு, பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்க பாகாலை வழிபடுகிற உலகத்தோட பிள்ளைகள்கிட்ட நீங்க சமரசத்திற்கு போனீங்கன்னா அப்போ உங்க தேவனை குறித்து அவங்க என்ன நினைப்பாங்க கேட்கிறார் அவர் கொரிந்தியர் சபைக்கு. இவையெல்லாம் பிரிவினைகளை கொண்டு வந்து நெட் ஹவுஸ் டிவைடட் இஸ் a false testimony. ஒரு பிளவுபட்டு இருக்கிற ஒரு சபை, தேவ அன்பை வெளிப்படுத்தாத சபை, அதுவும் விக்கிரக ஆராதனை நிறைந்த விபச்சாரம் நிறைந்த கொரிந்து பட்டணத்துல அது ஒரு தவறான சாட்சியாய் நிற்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார். ஏன்னா ஏசப்பா சொன்னாங்க, உலகமெங்கும் போய் எனக்கு சாட்சிகளா இருங்க. நல்ல சாட்சியா இல்லைனாலும் அட்லீஸ்ட் கெட்ட சாட்சியாவது இல்லாம இருக்கணும். கொரிந்து சபை வெளிப்புறமா எல்லாராலும் பாராட்டப்பட்டாலும் பவுல் அப்போஸ்தலர் he wants to do a spiritual surgery to the church. அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது. இது சாதாரணமா பேசி கீசி நடந்து எதனால ஏன் இவர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள்? பவுல் அப்போஸ்தலர் ஸ்தாபித்தது தானே, நல்ல போதனைகளின் அடிப்படையில் ஸ்தாபிக்கப்பட்டு அவர்கள் வளர்க்கப்பட்டு போதிக்கப்பட்டு வந்த சபை தானே. ஏன் விதமாய் போனாங்கன்னா, just the major thing is that they lost focus on Jesus and his love. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தேவ அன்பு, சிலுவையில அவர்களுக்காய் காட்டப்பட்ட அந்த sacrificial love, they lost focus of that love. அந்த அன்பை குறித்து அவர்களுடைய அதிலிருந்து அவங்க பார்வை எடுக்கப்பட்ட உடனே அவங்களுடைய பார்வை அடுத்த நேரம் எங்க போச்சு தெரியுமா? பெருமைக்கு தான் போச்சு. பர்டிகுலர்லி ஆன் த கிஃப்ட்ஸ். அதனாலதான் முதல் கொரிந்தியர் நிருபத்துல தேவ ஆவியின் வரங்களை குறித்து அதிகமாய் பவுல் அப்போஸ்தலர் எழுதுவார். காரணம் என்னன்னா, எது உங்களை தேவ ஆவியானவர் ஒரு நாளும் பிரிவினையின் ஆவியானவர் அல்ல, சபைக்குள்ள பிரிவினைகளை கொண்டு வருகிறவர் அல்ல அவர். என்றைக்கு நீங்க அந்த தேவ ஆவியானவருடைய வரங்களையே உங்களுக்கு பிரிவினையின் ஒரு இதா நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ, இது தேவ அன்பே கிடையாது. அந்த வரங்கள் கூட தேவ அன்பின் அடிப்படையில் இல்லை என்றால், செயல்படவில்லை என்றால் சபை ஒழிந்து போகும். அதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறது. முதலாவது, இயேசுவினுடைய தேவ அன்பிற்கும் உலகத்தின் அன்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை கொரிந்து சபை அறிந்து கொள்ள மறந்து போனது. அறிந்திருந்தாங்க, ஆனா மறந்து போயிட்டாங்க. All the other priorities really came in. Sacrificial love, always seeing others better than who you are. அந்த ஒரு சிந்தை இல்லாமல் போனது. அது இல்லாமல் போனதுனால என்னாச்சு? அது நேரம் முதல்ல உலக வாழ்க்கையில ஆரம்பிச்சது. உலக வாழ்க்கையில உன்னை விட நான் பணக்காரன், என்னை விட நீ பணக்காரன், நான் அதிகமாய் தொழில் செய்கிறேன், எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகம், அவ்விதமாய் உலக வாழ்க்கையில இருந்தது. அடுத்த நிலைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கடந்து வந்தது. நான் எவ்வளவு கொடுக்கிறேன், நான் என் சபையை எவ்வளவு தாங்குறேன், நான் என்ன செய்கிறேன், நான் எவ்வளவாய் வரம் பெற்றிருக்கிறேன், நான் அவ்விதமாய் புறப்பட ஆரம்பித்தது அது ஆக்சுவலா. அண்ட் தேவனுடைய அன்பு on the other hand, the love of God on the other hand, யாக்கோபு 1:5 அழகாய் சொல்லி இருக்கிறது, யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும். Without any reproach, he gives completely. He gives completely. அவ்விதமான அன்பு தேவனுடைய அன்பு. சோ இந்த கனிகளின் மேல் இருக்கிற நோக்கத்தை விட்டு வரங்களின் நோக்கத்தை பற்றி கொண்டது, தேவ அன்பை விட்டு உலக அன்பை பற்றி கொண்டது சபையை வெளிப்புறமாய் அலங்காரமாய் நல்ல வளர்ந்து வருகிற சபையா இருந்தாலும் உட்புறமாய் they are rotting on the inside. பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது. not just tablets, not just treatment, I need to do a spiritual surgery in you. ஒன்று மட்டும் பாருங்க, God's will, தேவனுடைய சித்தம் என்பது, whether it is a sovereign will of God or personal will of God, it will always be a holistic. அவர் தான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு நன்மையோடு எதை கூட்ட மாட்டாரு? வேதனையை கூட்ட மாட்டார். அவர் வேதனையை கூட்ட மாட்டார். பாருங்க, அந்த holistic, more focus. So it may or may not include material wealth. ஆனா material wealth இருக்கோ இல்லையோ, there will be a peace in your heart, there will be a joy in your heart that the world can never take away.
உலகத்துல யாராலும் எடுக்கப்பட முடியாது. பாருங்க, ஒரு முறை வில்லியம் கேரி வாஸ் இன் கல்கட்டால வில்லியம் கேரி அவருடைய பொதுக்கூட்டத்துல ஒரு மிஷனரி மீட்டிங்ல வந்து அவர் பேசி ஒரு கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த மீட்டிங்ல பேச போனாங்க. அங்க வந்து மேடையில இருந்த இன்னும் ஒருத்தர் வில்லியம் கேரியை குறித்து சொல்லும் போது சொன்னாராம், லண்டனில் இருந்து செருப்பு தைக்கிறவன் வந்து செருப்பு கடை ஓனர், தட் இஸ் he is a shoemaker என்று சொல்லி வில்லியம் கேரியை பற்றி தரக்குறைவாய் அவர் மேடையிலேயே பேசினார். There is a shoemaker from London who has brought gospel all the way from London to Calcutta என்று சொல்லி கேவலமாய் பேசினாராம். அவருக்கு அடுத்து வில்லியம் கேரி பேச எழுப்பி நின்றிருக்கிறார். William Carey came to the pulpit and he said, I am honored that you call me a shoemaker. நான் வெறும் செருப்பு தைக்கிறவையா, நான் செருப்பு செய்கிறவன் அல்ல, அந்த தகுதி எனக்கு இல்லை என்று வில்லியம் கேரி சொன்னார். See, என்ன ஒரு, அதாவது we all know the sacrifice that William Carey made to bring gospel to India, to gospel to Calcutta. எங்கிருந்து வந்தது அந்த மனத்தாழ்மை? Where did it come from? நாம் ஒரு சிறு காரியம் நாம் செய்து விட்டால் கூட அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் எதிர்பார்க்கிறோம், ஒரு அங்கீகாரத்தை நாம் எதிர்பார்க்கிறோம், ஒரு பாராட்டுதலை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனா பாருங்க, தன் ஜீவனை கொடுத்து சுவிசேஷம் சொல்ல வந்தவரை நீ செருப்பு கடைக்காரன் என்று சொன்னவரிடத்துல வில்லியம் கேரி சொன்னாராம், நான் வெறும் செருப்பு தைக்கிறவன், நான் செய்யற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது நான் என்று சொல்லி சொன்னாராம். That is the love of God. தேவனுடைய அன்பு ஒன்று கூட்டி நம்மை சேர்க்கிற அன்பு. நான் சொன்ன மாதிரி யாக்கோபு 1:5 சம்பூரணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். he gives liberally without reproach. அதுதான் இப்போ என்ன இந்த காரியங்களினால கொரிந்து சபையில என்ன ஆச்சுன்னா, வேதத்துல ஒரு அழகாய் வசனம் ஒன்று தீமோத்தேயு 5வது அதிகாரத்துல, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே ஆதாயம். சோ மிகுந்த ஆதாயம். ஆமா, சாதாரண ஆதாயம் கூட கிடையாது, மிகுந்த ஆதாயம். சபையில என்ன ஆயிடுச்சுன்னா, தேவ பக்தியும் இல்லை, போதும் என்ற மனதும் இல்லை. காரணம் என்னன்னா, ஒருவருக்கு ஒரு கான்ஸ்டன்ட்லி கண்டினியூஸ்லி கம்பீட்டிங் வித் ஈச் அதர். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலகத்திற்குரிய வாழ்க்கையிலும் சரி, ரெண்டையுமே இழந்து போனார்கள் அவர்கள். போதும் என்ற மனதும் அவங்களுக்கு கிடையாது. அதே நேரத்துல அந்த ஒரு தேவ பக்தியும் அவர்களுக்கு neither godly nor content. இந்த சூழ்நிலையில, இந்த காரியத்துல தான் பவுல் அப்போஸ்தலர் அவர்களுக்கு 1 கொரிந்தியர் மடலை எழுதுகிறார். ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லிட்டு வரலாம், நேரமின்மையினால நான் சொல்லுகிறேன். 11வது அதிகாரம் பாத்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி வாசிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல ஈவன் அபியூஸ் ஆஃப் த கம்யூனியன், தேவனுடைய பந்தியையே அவசங்கையாய் அனுசரிக்கிற காரியத்தை குறித்து சபையோடு பேசுகிறார். நம்ம அதுல இருந்தா வாசிக்கிறோம், கம்யூனியன் சர்வீஸ்ல நார்மலா இருந்து வாசிக்கிறோம். 12வது அதிகாரம் பாத்தீங்கன்னா, with all authority Paul talks about the spiritual gifts. 14வது அதிகாரம் பாத்தீங்கன்னா, அந்த ஆவிக்குரிய வரங்கள் சபையில எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து 14வது அதிகாரத்தில் எழுதுகிறார். 12வது அதிகாரம் ஆவிக்குரிய வரங்களை குறித்து எழுதுகிறார். 14வது அதிகாரம் அந்த வரங்கள் சபையில எப்படி செயல்படணும்னு எழுதுகிறார். கரெக்டா இது ரெண்டுக்கு இடையில அழகாய் 13வது அதிகாரம் அன்பை குறித்து எழுதுகிறார். அதுதான் சொல்றாரு, faith, love, எல்லாவற்றையும் விட மேலானது அன்பு. ஆனா எந்த அன்பு அது? இப்ப நாம எல்லாரும் ஒரு நேசிக்கிறோம். யாராவது ஒருத்தர் சர்வீஸ் முடிஞ்சோன்னா வெட்ட போறோமா இல்ல குத்த போறோமா? அப்படி கிடையாது. we don't hate each other, but that's not enough. அது உலகத்தினுடைய அளவு. அவங்களை திட்டாம இருந்தாலே பரவாயில்ல, அதுவே நான் சரி பெரிய அப்படிதான் நினைக்கிறோம். நிறைய நேரத்துல நான் அவங்களை ஒன்றும் பண்ணாம விட்டனே, அதுவே என்னுடைய பெரிய பெருந்தன்மையை குறிக்கிறது, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா that's not the love that is. பைபிளே தெரியாதவங்களுக்கு கூட 1 Corinthians 13 ரொம்ப நல்லா தெரியும். the love chapter ரொம்ப நல்லா தெரியும். ஆனா purposefully Paul buries it between chapter 12 chapter 13 அதற்கு 14 அதற்கு இடையில 13வது அதிகாரத்தில் அவர் வைக்கிறார். அடுத்து 15வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, outside of the 4 gospels, 4 சுவிசேஷங்களுக்கு வெளிப்புறமாய் 15வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 58 வசனங்கள் வரை கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து that kind of an account is not there anywhere else in the Bible. வேதத்துல வேற எங்கேயுமே கிடையாது.
15வது அதிகாரத்துல எழுதுகிறார். He is repointing them back to Christ. ஐயா, நீ வரங்களை பெற்றிருக்கலாம், நீ அன்புள்ளவனா இருக்கலாம், நீ வரங்களை சபையில செயல்படுத்துகிறவனா இருக்கலாம், ஆனால் அவை எல்லாம் இயேசுவின் அன்புல அவரிலே அதனாலதான் சொல்லுவாரு. இன்னும் முந்தின அதிகாரங்கள்ல போய் பாத்தீங்கன்னா அவர் பவுல் சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், கிறிஸ்து எனக்காய் மரித்தார், ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன், அதை தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் சொல்றாரு, ரீசெட் யுவர் செல்ஃப் பேக் டு தட் லவ். இப்போ 16வது அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கேதான் அவர் பாருங்க, அந்த 16வது அதிகாரத்துல he says the sacrificial love, the platform, the foundation, அதை குறித்து அவர் சொல்லுகிறார். இப்போ 16வது அதிகாரத்துல அந்த முதல் வசனத்தை பாத்தீங்கன்னா, பரிசுத்தவான்களுக்கு எப்படி அந்த முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், எப்படி அந்த முழுமையான வாழ்க்கை நீங்க வாழ முடியும். என்னன்னா அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல பவுலும் யோவானும் ஆலயத்திற்கு சென்ற பொழுது அந்த முடவனை எழுப்பின பொழுது அவங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்பாங்க, நீங்க இதை ஆச்சரியமாய் பார்க்கிறது என்ன? அதுல 2 காரியம் சொல்லுவாங்க, எங்களுடைய சுய பலத்தினாலோ அல்லது சுய பக்தியினாலோ. பாருங்க, தெளிவா சொல்லுவார் பேதுரு, எங்களுடைய பலத்தினால் மாத்திரம் அவர் சொல்லல. இந்த முடவனை எழுப்பினது இயேசுவின் நாமத்தினால, என்ற வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்ல, என்னிடத்துல இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்கள். எழுந்து நடந்த உடனே அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு சாலமோன் மண்டபத்துக்கு அவர்களை தேடி ஓடி வரும் பொழுது சொல்லுறாங்க, எதற்காக ஏன் அப்படி அலட்டுறீங்க, ஏன் இவ்வளவு பெரிய இது பண்றீங்க? எங்களுடைய சுய பலத்தினாலோ சுய பக்தியினாலோ அல்ல. பாருங்க, தங்களுக்கு இருக்கிற பக்தி மார்க்கத்தையும் வரங்களையும் கடிகளையும் குறித்து கூட அவங்களுக்கு ஒரு எண்ணமே கிடையாது. இயேசுவினால, அவருடைய அன்பினால என்கிற ஒரு சிந்தை. It's a love that has never been seen before. அதே மாதிரி அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் நாம் போகும்போது அங்க பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்ய போகிறாங்க. அங்க ஒரு பெண்ணை சுகமாக்கின உடனே அந்த ஊர் ஜனங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு லோக்கல் கார்டன் பேரை வைத்து அவர்களுக்கு பலியிட வரும் பொழுது தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. பாருங்க, தேவ அன்பு என்பது நமக்குள்ள அவ்விதமான ஒரு தாழ்மையை கொண்டு வருகிற அன்பு, பிறரை நம்மை விட மேலாய் நினைக்கிற அன்பு. அதுதான் நாம வந்து வெறும் we cannot compromise and stop at the level of saying that நான் வெறுக்காம இருந்தாலே அது அன்பு தான், நான் ஒருத்தரை அடிக்காமல இருந்தாலே அதுவே பெரிய விஷயம், ஒருத்தரை திட்டா that is the world's secular standard. உலகத்தின் அளவீடுகளின்படி கொரிந்து சபை ஒரு நல்ல வளமான சபையா இருந்தது. ஆவிக்குரிய அளவீடுகளின்படி ஒரு குன்றி போன அழிவின் பாதையில செல்லுகிற சபையா இருந்தது. பார்க்கிறவங்க யாரும் அப்படி சொல்லவே மாட்டாங்க, ஆனால் சபை உள்ளுக்குள்ளாய் அழுகி கொண்டிருக்கிறது. அதனால ஏன்னா இயேசுவான அப்போஸ்தலர் 1:8 நமக்கு நல்ல பரிச்சயமான ரொம்ப ஃபேமஸான வசனம். அந்த வசனத்துல சொல்லும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் சொல்லுவார், இயேசுவானவர் சொல்லுவார், பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது அப்பதான் நீங்க பலனடைந்து அப்பதான் எனக்கு சாட்சிகளா இருக்க முடியும். ரோமர்ல நாம் வாசிக்கிறோம், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அது நம்மை வெட்கப்படுத்தாத அன்பு, அது நம்மை சாட்சிகளாய் எழுப்பி நிறுத்துகிற அன்பு, அது நம்மை பலப்படுத்துகிற அன்பு. அந்த தேவ அன்பை தரித்து கொள்ளாது இருக்கும் பொழுது பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் தாக்கும், அதனுடைய தாக்கம் இருக்கும். அது ஆவிக்குரிய பலவீனமோ, சரீரத்திற்குரிய பலவீனமோ, அல்லது பொருளாதார பலவீனமோ, அல்லது ஏதாவது ஒரு வகையில பாருங்க, அந்த தேவ அன்பை நாம் தரித்து கொள்ளாது இருக்கும் பொழுது ஆவியின் கிரியைகள் நம்மிடத்துல வெளிப்புறமாய் செயல்பட்டாலும் கொரிந்து சபையை போல உள்ளான மனுஷன் பலவீனப்பட்டு கொண்டிருப்பான். பவுலப்போஸ்தலர் உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்கள் அவர் சொல்றது காரணம் தான். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் இழைத்து களைத்து பலவீனப்பட்டு நிற்கும் பொழுது கொரிந்து சபையை போல வெளிப்புறமாய் நீங்கள் எவ்வளவு ஆடம்பரமாய் இருந்தாலும், எவ்வளவு ஹெல்தியா இருந்தாலும், எவ்வளவு நீங்க ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல எல்லாராலும் மதிக்கப்படுகிற நிலையில் இருந்தாலும் இருதயத்தில் அந்த சமாதானமும் அமைதியும் இல்லாமல் போகும். அதை குறித்து அந்த ஒரு நிலைக்கு, தேவ அன்பை தரித்துக் கொள்ளுகிற நிலைக்கு நாம் வந்திருக்கிறோமா? நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது? அபிஷேகம் பெற்ற எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது?
நம்மிடத்துல அந்த தேவ அன்பு இருக்கிறதா? பிறரை என்ன ஒரு காரியத்தை ஒருவரை குறித்து கேள்விப்படும் பொழுது முதல் எண்ணம் சிந்தை நமக்குள்ள என்ன வருகிறது? இல்ல, அவங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் அவர்களிடத்துல பேசுவேன் அப்படின்னு வருதா? அவளா அவனா இப்படியா சொன்னாங்க என்னை பத்தி, நான் என்னெல்லாம் நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இல்ல, அவங்க அப்படி, எனக்கு அவங்களை தெரியும், அவங்க தேவனுக்கு பயப்படுகிற மகன், தேவனுக்கு பயப்படுகிற மகள், அவ்விதமா பேசியிருக்க மாட்டாங்க. எவ்விதமா நம்ம இடத்துல வருகிறது அந்த நம்மை பூரணப்படுத்துகிற அந்த அன்பு. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இதுல எதற்காக இதை நான் குறிப்பா என்ன எடுக்கிறேன்னா, இட்ஸ் டெஃபினெட்லி நாட் டு டாக் அபவுட் எனிதிங், பட் இந்த அன்பு நம்முடைய தினசரி இந்த அன்பு வந்து இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கும் போது ரொம்ப நல்லா வெளிப்படும் இல்லையா? இங்க நல்லா வெளிப்படும். ஆனால் நம்முடைய தினசரி வாழ்க்கையில, தினசரி நாம் எடுத்து வைக்கிற அடிகளில அது வெளிப்படவில்லை என்றால் அது தேவ அன்பே கிடையாது. ஏன்னா இந்த கொரிந்த சபை வாரம் கூடி ஆராதிச்சாங்க, ஆர்ப்பரித்து ஆராதித்தார்கள். சபையில நிக்க இடம் கிடையாது, சர்ச்சோட சைஸ் பெருசாகிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் பாருங்க, ஒருத்தர் மேல கோர்ட் கேஸ், ஒருத்தர் மேல லீகல் கேஸ், ஒருத்தருக்குரிய சண்டை, சகல காரியங்கள் பிளவுபட்டிருந்தாங்க. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் காட்டி இன்று நாம் முடிக்கலாம். இந்த இதை ஆரம்பிக்கும் போது பாருங்க, an essential part of Christian living, பவுல் அப்போஸ்தலர், he is talking about giving. கிவிங்னா காணிக்கை. அவர் இங்கே சொல்றது எருசலேம் சபைக்குரிய காணிக்கை குறித்து அவர் எழுதுகிறார். ஆனா the holistic theme வந்து என்னன்னா, Paul is saying God's love should reflect in every aspect of your life. Every aspect of your life. தேவனுடைய அன்பு என்பது இப்போ பாருங்க, நம்ம நினைக்கலாம் ஒருவேளை கொரிந்து சபை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் ஃபைனான்சியலா. கொரிந்தியன் சர்ச் வாஸ் ரியலி a rich church. ஆனால் அவர் எருசலேம் சபைக்காய் அவர் அந்த காணிக்கைகளை அவர் எடுக்கிறார். அதை பாருங்க, அதை அவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. 1வது வசனம் வாசிக்கலாமா? 16வது அதிகாரம் 1வது வசனம், கொரிந்தியர். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். பாருங்க, அதை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அதை இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது இன்னும் ரொம்ப தெளிவா இருக்கும். I have given orders to the church in Galatia, do exactly like that. நான் அவர்களை ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அவங்கள்ட்ட ஹம்பிளா கேட்டிருக்கிறேன் அப்படின்னா பவுல் சொல்லல. I have ordered them. யார் நமக்கு உத்தரவு போட முடியும் தெரியுமா? 2 பேர் தான் பண்ண முடியும். ஒன்னு, they have some physical or social or political or some authority they have. For example, whether நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, the presidential rule or any rules and law we have to follow பண்ணியே ஆகணும். அன்பினால ஃபாலோ பண்றீங்களா எல்லாரும்? அன்பினால உங்க மேனேஜர் சொல்றதெல்லாம் நீங்க கேக்குறீங்களா? அப்படி இல்ல. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், by the divine love someone can command you. பவுல் அப்போஸ்தலருக்கு எவ்விதமான அன்பு கலாத்தியர் சபை, கொரிந்தியர் சபை, the kind of love that Paul had was that it was so demonstrative in his life that he could command. அவர்களிடத்துல உத்தரவு ஒரு ராஜாவை போல உத்தரவு கொடுத்தாலும் அவர்களுக்கு கீழ்ப்படிய வாஞ்சை உள்ளவர்களா இருந்தாங்க. அதுதான் தேவ அன்பு. அது சும்மா சாதாரணமா வரல, அவருடைய வாழ்க்கையிலும் நடத்தையிலும் இருந்து அது வந்தது. பாருங்க, அதாவது Paul is collecting money to save the very church that he once set to destroy. எந்த சபையை அழிக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலர் புறப்பட்டாரோ அந்த சபையை பாதுகாக்கிறதற்காய், அவர்கள் உபத்திரவத்தில் இருக்கிறதற்காய், அவர்களுக்காய். விரைவாய் நாம் பார்க்கலாம். 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நேரம் இல்லாமல் என்னால் வாசிக்க வேண்டாம், விரைவாய் பார்க்கும் பொழுது, நான் வந்திருக்கும் பொழுது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைத்துக் கொள்ள கடவுள். எப்படி தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒன்ஸ் அகெயின், இது வெளிப்புறமாய் பார்க்கும் பொழுது பணத்தை குறித்து அவர் பேசுகிறதா இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. திங்கட்கிழமை காலையில் எந்திரிக்கும் பொழுது நீங்க இந்த வாரத்துல நான் இவர்களை அன்பு செய்வேன், இவர்களை நான் அன்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு கணக்கு போட்டு தான் எந்திரிக்கிறோமா? நம்ம கிடையாது. இது வெறும் பொருளாதார காரியங்களாய் மாத்திரம் பார்க்க பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, சும்மா உன்கிட்ட காசு இருக்கு, நான் ரிச், நான் அஃபோர்டபிள், என்னால செய்ய முடியும் என்று கொண்டு வந்து நீ காணிக்கையில எரிகிறதற்கு பெயர் காணிக்கை அல்ல. Don't do that. God,
ஆஸ்தியையும் ஐஸ்வர்யங்களையும் சம்பாதிக்கிறதற்கு பலனை கொடுத்தவர் தேவன். He doesn't want your spare change and he doesn't want your arrogant offering. அவன் நீ எவ்வளவு ரிச்சா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு புவரா இருந்தாலும் சரி, அவன் தன்னுடைய முயற்சிக்கு தக்கதாய் வாரத்தின் முதல் நாளில், in other words, Paul mentioned, keep God first. Everything including money. உங்களுடைய ஐஸ்வர்யங்கள் உட்பட வாரத்தினுடைய முதல் சிந்தை உங்களுக்கு என்ன இருக்கணும்னா, இந்த வாரத்துல எத்தனை மீட்டிங் இருக்கு, இந்த வாரத்துல என்ன டிராவல் இருக்கு, இந்த வாரத்துல பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், இந்த வாரத்துல குடும்பத்துல என்ன செய்யணும் என்பதல்ல. முதல் காரியம், இந்த வாரத்துல தேவனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், தேவனுக்கு எவ்வளவு கொடுக்க போகிறேன், தேவனுக்கு ஒரு வார்த்தை யாரிடத்துல நான் சுவிசேஷம் சொல்ல முதல் சிந்தை. சொல்றாரு, நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்துக்கோ, எவ்வளவு அன்அஃபோர்டபிள், doesn't matter. முதல் எதையாகிலும் there is no choice at all. Widow's mite, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏசப்பா சொன்னாங்க, கொடுத்தவர்கள் எல்லாரிலும் இவள் அதிகமாய் கொடுத்தாள்னு சொன்னாங்க. How much she would have thought before giving that? யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? Put yourself in the place of that widow and think for yourself. இந்த 2 செப்பு காசுகளை நான் கொடுக்கலாமா வேண்டாமா என்று எவ்வளவு சிந்தனை அவளுடைய இருதயத்தில் இருந்திருக்கும். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு எனக்கு வழி இல்லை, தேவன் அதை அறிய மாட்டாரா, இதையும் நான் போட்டுட்டான், எவ்வளவு சிந்தனைகள் போராட்டங்கள் அவளுடைய இருதயத்துல இருந்திருக்கும். அதே மாதிரி என்ன சொல்றாரு, நான் வரும் பொழுது இந்த கலெக்ஷனே நடக்க வேண்டாம், நான் வரும் பொழுது பணம் சேர்க்க வேண்டாம். ஏன் தெரியுமா, பேர் வந்துடும். ஓ, பவுல் வந்தாருன்னா சர்ச்சில் நல்ல கலெக்ஷன் இருக்கும், எதுனாலும் நல்ல கலெக்ஷன் இருக்கும். பாருங்க, பால் சேஸ் he detaches himself and says, நான் வர்றப்போ எதையுமே நீங்க வாங்க வேண்டாம், ஆனா நான் என்ன தேவை என்பதை உங்களிடத்துல சொல்லிவிட்டேன். In other words, Paul what he says, நம்முடைய சிந்தை அபுதமா இருக்குதுன்னு வச்சுங்களேன். நம்ம ஒரு வாரத்தின் முதலில் நாம் எழுப்பி நிற்கும் பொழுது, நாம் காரியங்களை திட்டமிடும் பொழுது, நம்முடைய மனதில் இந்த வாரத்தில் நான் தேவனுக்கு என்ன செய்ய போகிறேன் என்ற சிந்தை முதல்ல நமக்கு இருக்குன்னா, மற்ற எல்லா காரியங்களிலும் அந்த சிந்தை தொடரும். மற்ற எல்லா காரியங்களிலும் அந்த சிந்தை தொடரும். நம்ம காலையில எந்திரிக்கும் போதே நமக்கு ஒரு ஃபைனான்சியல் பிளானிங் நம்ம மைண்ட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அவருக்கு கொடுக்கறதுலையும் போன வாரம் எவ்வளவு கொடுத்தேன், கூட கொடுத்துட்டணும், குறைச்சு கொடுத்துட்டணும், அந்த ஃபைனான்சியல் சென்ஸ் தான் நமக்கு வரும். காலையில எந்திரிக்கும் போதே ஒரு மீட்டிங்கை பத்தி சிந்தையில நாம முதல் இடம் நம்முடைய சிந்தையிலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் பொருளாதாரத்திலும் சகலத்திலும் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அந்த பூரணத்துவம் சகலத்திலும் கடந்து போகும். கை வைக்கிற காரியங்கள் எல்லாம் நினைக்காத விதமாய் அது நடந்தேறும். ஏன்னா 16வது அதிகாரம் இது. முதல் கொரிந்தியர் முடிக்கிறார் கடைசி சாப்டர். The last chapter is what is, let's close. And the last chapter is what Paul brings it here. கடைசி சாப்டர்ல எல்லாவற்றையும் கன்க்ளூட் பண்ணி 15 அதிகாரங்களிலே எழுதினதை கடைசியா அவர் சொல்லும் பொழுது எல்லா ஆவிக்குரிய காரியங்களை எல்லாம் பேசி, உலகத்தின் காரியங்களை எல்லாம் பேசி, உங்களிடத்துல நீங்க தேவனுடைய பந்திக்கு வரும் பொழுது நீங்கள் அவசங்கையா வரி எல்லாவற்றையும் பேசி கடைசியா பவுல் இந்த அதிகாரத்துல அவர் அந்த பணம் அந்த கொடுக்கிற காரியங்களை குறித்து அவர் அவங்கள்ட்ட தெளிவா பேசுகிறார். அதாவது in other words what Paul says is that have a vision for the Lord that will extend into your life. தேவனை குறித்து உனக்கு ஒரு தரிசனம் இருக்குமானால், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய கிரியைகளை குறித்தும் அவரை கனம் பண்ணுகிறதை குறித்து உனக்கு ஒரு தரிசனம் இருக்குமானால், அந்த தரிசனம் உன்னுடைய உலக வாழ்க்கையில தொடர்ந்து வரும். அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், ஆபத்துகளை தடுத்து நிறுத்தும். தேவன் உனக்காய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுவார். ஆனா அது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி உலகத்தை குறித்தான கவலைகளோடு கவலைகளால் நாம் தேவனுடைய காரியத்தை மேற்கொள்ளும் பொழுது, எனக்கு ஏன் இவ்வளவு வருது, எனக்கு ஏன் இப்படி இருக்கு, என் வாழ்க்கையில ஏன் இந்த காரியங்கள் தாமதமாகுது, அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கேன், இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கேன், அவங்க வாழ்க்கையில தேவனை அவர்கள் எங்க வைத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியுமா? தெரியும். We don't know. அதனால இந்த நாள்ல நாம் we can count our blessings, my dear brothers. 2024 நாம் முடிக்கிற இந்த நாட்களில நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம நிச்சயமா கணக்கு போட முடியும். ஜனவரியில் உட்காந்து ஆரம்பிச்சு வரிசையா ஒவ்வொன்றா எழுதுனா, ஆனால் தேவன் நாம் அறியாமலே நம்முடைய வாழ்க்கையில தடுத்து நிறுத்தின அசம்பாவிதங்களை ஒரு நாளும் நாம் கணக்கிட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எத்தனை பேர் இந்த வருஷத்துல ஆக்சிடென்ட்ல இருந்திருக்காங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் வியாதியில just suddenly something happened and there, எத்தனை பேர். ஆசீர்வாதங்களை கூட நாம் கணக்கிட்டு விட முடியும், அசம்பாவிதங்களை ஒரு நாளும் தேவன் நாம் அறியாதபடிக்கு தடுத்து நிறுத்தின அந்த அசம்பாவிதங்களை நாம் கணக்கிட முடியாது. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, but I don't want to really go beyond as we are running out of time. The reason I chose to share this is, பூரணத்துவத்தில் நம்முடைய வாழ்க்கை எந்த இடத்துல குறைபட்டு இருக்கிறது? நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, தேவனுடைய அன்பு என்பது முதலாவது கூட்டி சேர்க்கிற அன்பு. தேவனுடைய அன்பு நம்மை மேலிடும் பொழுது அது பூரணப்படுத்துகிற அன்பு. He gives liberally without reproach. இவை நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? இல்லாத படிக்கு தடுக்கிற காரியங்கள் என்ன? அது நம்முடைய சிலருக்கு பொருளாதார வாழ்க்கையா இருக்கலாம், சிலருக்கு சுகவீன பலவீன வாழ்க்கையா இருக்கலாம், சிலருக்கு பிள்ளைகளை குறித்ததானதா இருக்கலாம், சிலருக்கு தங்களுடைய பெற்றோரை குறித்ததான காரியங்களா இருக்கலாம், சிலருக்கு ஆஸ்தி சொத்து சம்பாத்தியங்களை குறித்ததான காரியமா இருக்கலாம், இல்ல சிலருக்கு வேலையை குறித்ததான காரியம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு இடத்துல இன்னும் தேவனுக்காய் நாம் மேம்பட வேண்டியது இருக்கும். Rest of the month in December, think of that. ஒரு பக்கம் தேவனுக்கு அவர் நடத்தி வந்த பாதைகளுக்காய் நன்றி செலுத்துவோம், இன்னொரு பக்கம் 2025 நான் என் தேவனுக்காய் வைராகியம் கொள்வேன். என்னை குறித்து வைராகிய வாஞ்சையுள்ள என் தேவனுக்காய் இதுவரை நான் செய்யாத ஒரு காரியம், இதுவரை நான் கொடுக்காத விதம், இதுவரை நான் ஆசீர்வதிக்காத விதத்துல, இதுவரை நான் செய்யாத விதத்துல, இதுவரை நான் பகிர்ந்து கொள்ளாத வகையில என் தேவனுக்காய் நான் என்ன செய்வேன்? As you enter into 2025 with that thought, we'll have a God's glorious New Year service. அந்த புது வருட ஆராதனையில அந்த சிந்தையோடு 2025 நாம் காலடி எடுத்து வைப்போமானால், தேவன் பரிபூரணமாய் கொடுக்கிறவர், எந்தவித நிர்பந்தமும் இன்றி, without any reproach, liberally he gives for the holistic life. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், தேவனிடத்துல கேட்போம், அப்பா என் வாழ்க்கையில பூரணத்துவத்தை தடுக்கிற காரியங்கள் என்ன? In this month of December, almost we are midway through December, என் வாழ்க்கை அந்த பூரணத்துவத்தை கெடுக்கிற காரியங்கள் என்ன? நிறைவேறாத ஜெபங்கள் என்ன? நாங்க பாடினது போல நான் கிரகித்துக் கொள்ள முடியாத காரியங்கள் என்ன? என் வாழ்க்கையில கிரகித்துக் கொள்ள முடியாத காரியங்கள் என்ன? 2025 அவை மாறணும் ஆண்டவரே. நான் என் இருதயத்துல வைராகியம் கொள்ளுகிறேன். பாடினோம் நாங்க, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், அவர் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என்று பாடினோம். ஆனால் அந்த தேவனை நாம் எத்தனை முறை மறந்து போயிருக்கிறோம்? ஒரு விஷயம், தேவனுக்காய் என்ன கொடுத்தோம், தேவனுக்காய் என்ன சொன்னோம், தேவனுக்காய் எவ்வளவு ஓடினோம், தேவனுக்காய் எவ்வளவு பிரயாசப்பட்டோம், தேவனுடைய அன்பை எத்தனை பேரிடத்துல பகிர்ந்து கொண்டோம்? அந்த கேள்விகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கட்டும். கொரிந்தியர் சபைக்கு பவுல் அப்போஸ்தலர் சொன்னது போல, அவனவன் தன் நியமித்தபடியே, தன்னுடைய இருதயத்துல நியமித்தபடியே வாரத்தின் முதல் நாளில தேவனுக்கென்று 2025 ஆண்டின் முதல் நாளில, முதல் ஆராதனையில தேவனுக்கென்று நீங்கள் என்ன வைராகியம் கொள்ள போகிறீங்க? இந்த வருடத்துல, வரப்போகிற வருடத்துல ஒருவேளை அபதமான வைராகியம் சென்ற வருடம் கொண்டிருந்தால் அதுல நின்று இருக்கிறீர்களா அல்லது தடுமாறி இருக்கிறீர்களா? என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, கிரகிக்க முடியாத காரியங்களை எங்க வாழ்க்கையில நீர் செய்து முடித்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இந்த வருடத்தின் துவக்கத்தை கண்ட பலர் இந்த இறுதியை காணவில்லை. ஆனாலும் தேவன்
நீர் எங்கள் மேல் இரக்கமா இருக்கிறதுனால, கிருபையா இருக்கிறதுனால, நானோவென்றால் நீதி இல்லாத முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் பொழுது அவருடைய சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்லி இருக்கிறது போல, உம்முடைய சாயலினால எங்களை திருப்தியாக்கி எங்களை நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. We don't know what 2025 brings, but Father God, we look to you, Lord. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உமக்கென்று வைராக்கியம் கொள்ள உலக காரியங்களை தேவ நோக்கத்தோடு நாங்க செய்யணும் ஆண்டவரே. தேவ காரியங்களை உலக நோக்கத்தோடு அல்ல, தேவ காரியங்களை உலகத்தின் திறமையோடு அல்ல, உலக காரியங்களை நாங்கள் ஒரு தேவ நோக்கத்தோடு, தேவ பார்வையோடு, தேவ தரிசனத்தோடு செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக, எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. Even today, Lord, as we go to share gospel, to sing of your birth, carols and everything, oh Lord, எல்லாவற்றிலும் தேவ நாம மகிமைப்படும்படிக்காய் 1 கொரிந்தியர் 16:14 நீர் தேவன் சொல்லி இருக்கிறபடி, ஆவியானவர் சொல்லி இருக்கிறபடி, do all with love, எல்லாவற்றையும் தேவ அன்பினாலே செய்ய. உலகம் கற்றுக் கொடுக்கிற அன்பு அல்ல, எங்க இருதயத்திலே ஊற்றெடுக்கிற அன்பு அல்ல, பரிசுத்த ஆவியினால் எங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பினாலே நாங்கள் ஏவப்பட்டு, நெருக்கி ஏவப்பட்டு காரியங்களை செய்ய கர்த்தர் நீங்க கிருபை கொடுங்க. கர்த்தருடைய வருகை தாமதமானால் மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க, மகிமைப்படுத்த, ஒவ்வொரு நாளும் இந்த சிந்தையிலும் இந்த கேள்விகளிலும் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த, புதிய வருடத்திற்கு, உம்முடைய பிறப்பிற்கு மாத்திரம் அல்ல, புதிய வருடத்திற்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறது போல அந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களை ஏவுவீராக. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால, குமாரன் இயேசுவின் நாமத்தினால பிதாவிடத்தில் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசுவின் மனதிருக்கமும், பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி